Hello friends, welcome back to Pink's Kitchen தமிழ். இன்னைக்கு நம்ம இட்லியை தேங்காய் சிரட்டையில் எப்படி அவிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சவுத் இந்தியாவில் ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இந்த தேங்காய் சிரட்டையில் இதை அவிக்கும் போது ரொம்ப வாசனையாக இருக்கும். ரொம்ப ஹெல்தி அண்ட் ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு உளுந்து, அப்புறமா 3 கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறமா ஒரு 5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ 5 மணி நேரம் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம ஆட் பண்ண அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. ஸோ தண்ணியெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுகிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துருங்க. இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம அரைச்ச அந்த மாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் புளிக்க விட்டுறலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயாச்சு. நம்மளோட இட்லி பேட்டர் வந்து நல்லா புளிச்சு ரெடியாக இருக்குது. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி நான் ஒரு தேங்காய் சிரட்டை எடுத்திருக்கேன். இதில் பாட்டமில் இந்த மாதிரி ஸ்பைக் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே ஒரு கரண்டி மாவு சேர்த்துருங்க. இப்போ இது அவிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் தண்ணி சேர்த்துருங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டீமரை வச்சுருங்க. ஸ்டீமருக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தேங்காய் சிரட்டையை வச்சுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் ஆயாச்சு. ஆவிலாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஹெல்தியான தேங்காய் சிரட்டையில் வச்சு இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா சூடாக சாம்பார் சட்னி கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் குவிக்கான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த தேங்காய் சிரட்டையில் வச்ச இட்லி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.